அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது. இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதரிடம் வந்து கேட்டார், ஐயுல் அஅமாலி அஃதல், அல்லாஹுடைய தூதரே, அமல்களில் சிறந்தது எது? அல்லாஹு அக்பர், என்ன கேள்வி பாருங்கள். ஐயுல் அஅமாலி அஃதல், அமல்களில் சிறந்தது எது? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி ஆரம்பித்தார்கள் தெரியுமா? அஸ்ஸலாத்து லிவக்திஹா. அல்லாஹு அக்பர், தொழுகையை அதன் நேரத்தில் தொழுவதாகும். என்ன கேள்வி கேட்கப்படுகிறது? அமல்களில் இஸ்லாமில் சிறந்தது எது? அமல்களில் மிகச் சிறந்த அமல் எது? அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவதாகும். வபிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வதாகும். சும்மல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், பிறகு அல்லாஹுடைய பாதையில் போர் செய்வதாகும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தையை கவனியுங்கள். ஜிஹாதுக்கு முன்னதாக பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு முன்னதாக அல்லாஹுடைய தூதர் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அமல்களில் மிக உயர்ந்த அமலாக கொண்டு வருவது எதை? அஸ்ஸலா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவது என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஸ்ஸலா இமாதுத்தீன், இந்த மார்க்கத்துடைய தூண்களில் தொழுகை மிக முக்கியமான ஒரு தூண். அல்லாஹ்விடத்தில் ஒரு அடியான் தன்னை நெருக்கமாக்குவதற்கு, அமல்களில் மிக உயர்ந்த அமலை ஒரு அடியான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அவன் தேர்ந்தெடுக்க வேண்டிய மிக முக்கியமான அமல் தொழுகை. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுடைய தூதர் கூறுவதாக, ரஅஸுல் அம்ரில் இஸ்லாம் வ அமூதுஹு அஸ்ஸலா, இஸ்லாமிய மார்க்கத்துடைய கடமையில் தலையான கடமை, இஸ்லாமிய மார்க்கத்துடைய தூண்களில் மிக முக்கியமான ஒரு தூண் அஸ்ஸலா. அல்லாஹு அக்பர், இஸ்லாமிய மார்க்கத்துடைய தலையான கடமை, இஸ்லாமிய மார்க்கத்துடைய இபாதத்தில் மிக உயர்ந்த இபாதா. இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய காரியங்களில் மிக முக்கியமான காரியம் அஸ்ஸலா. அஸ்ஸலா, கண்ணியத்துக்குரியவர்களே, மூமின்களுடைய உள்ளத்தின் குளிர்ச்சி, மூமின்களுடைய கண்களின் குளிர்ச்சி, மூமின்களுடைய வாழ்க்கையின் குளிர்ச்சி. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாத், என்னுடைய கண்களின் குளிர்ச்சி ஆக்கப்பட்டிருக்கிறது தொழுகையில். அல்லாஹு அக்பர், தொழுகை. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் விடிவை அல்லாஹ் இந்த தொழுகையில் வைத்திருக்கிறான். உங்களுடைய வாழ்வில் பிரச்சனையா? இதோ உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனையா? இதோ உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது. உங்களுடைய பொருளாதாரத்தில் பிரச்சனையா? இதோ உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது. இதோ உங்களுடைய உள்ளத்தில் பிரச்சனையா? இந்த உலகத்துடைய நெருக்கடியால் உங்கள் உள்ளம் வாடுகிறதா? இதோ உங்களுக்கு வெளியேறுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகையை வைத்திருக்கிறான். ஹய்ய அலஸ் ஸலா, இந்த தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள் முஃமின்களே. அஸ்ஸலா, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய நினைவில் மிகப்பெரிய நினைவு. யார் இந்த தொழுகையை தங்களுடைய வாழ்வில் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹுடைய நினைவை முழுமையாக தங்களுடைய உள்ளத்தில் கொண்டிருப்பவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான், இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வ அகிமிஸ் ஸலாத லிذிக்ரி. அல்லாஹு அக்பர், நபி மூசா, என்னை தவிர வணங்க தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லை. ஃபஅபுதுனி, அதனால் நீங்கள் என்னையே வணங்குங்கள் மூசா. அது மட்டுமல்ல, என்னை வணங்குகிறீர்கள், என்னை வணங்குவதற்கு உங்களுக்கு மிக முக்கியமான தேவை வ அகிமிஸ் ஸலாத லிذிக்ரி, என்னுடைய நினைவை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்காக, என்னுடைய நினைவிற்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் மூசா என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆம், அல்லாஹுடைய நினைவு தொழுகையில் தான் இருக்கிறது. அல்லாஹுடைய பேச்சுடைய நினைவு தொழுகையில் தான் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார் இந்த நினைவை விட்டு தூரமாக ஆகிறார்களோ அவர்களை பற்றி என்ன சொல்கிறான் தெரியுமா? வமன் நஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா. அல்லாஹு அக்பர், யார் அல்லாஹுடைய நினைவை விட்டு தூரமாகிறார்களோ, அல்லாஹுடைய நினைவை புறக்கணிக்கிறார்களோ, தொழுகையை புறக்கணித்து செல்கிறார்களோ, தொழுகையை விடுபவர்களை கேளுங்கள், தொழுகையை அலட்சியப்படுத்துபவர்களை கேளுங்கள், தொழுகையுடைய ஜமாஅத்தை தவற விடுபவர்களை கேளுங்கள்,
அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வை அல்லாஹ் ஏற்படுத்துவான். உலகத்தில் வெற்றியை தேடுகிறீர்கள், உலகத்தில் நிம்மதியை தேடுகிறீர்கள், உலகத்துடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும் என்பதற்காக உங்களுடைய வாழ்வை அளிக்கிறீர்கள். ஆனால் தொழுகையை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் செல்லக்கூடிய எல்லா வழிகளும், நீங்கள் தேடக்கூடிய எல்லா வெற்றிகளும் உங்களுக்கு நெருக்கடியாக மாறிவிடும். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ذிக்ரில்லாஹ் வமன் யஃஅல் ذلك ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய செல்வமோ உங்களுடைய குழந்தைகளோ, லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம். யாரை எப்படி திருப்புகிறதோ அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறிவிடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தஃசீர் கலையுடைய எல்லா ஆசிரியர்களும் சொல்கிறார்கள், அல்லாஹ் இங்கே திக்ர், அவனுடைய நினைவை விட்டு திருப்பிவிட வேண்டாம் என்று சொல்கிறானே, இதனுடைய அர்த்தம் தொழுகையை விட்டு உங்களுடைய குழந்தைகளோ, தொழுகையை விட்டு உங்களுடைய செல்வங்களோ, தொழுகையை விட்டு உங்களுடைய வியாபாரமோ, தொழுகையை விட்டு உங்களுடைய உலக வாழ்வோ எதுவும் உங்களை திருப்பிவிட வேண்டாம். அப்படி திருப்பிவிட்டால் உங்கள் செல்வமோ, உங்களுடைய குடும்பமோ, உங்களுடைய ஊரோ, உங்களுடைய நாடோ, உங்களுடைய தொழிலோ, உங்களுடைய செல்வமோ, உங்களுடைய படிப்போ, நீங்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறிவிடுவீர்கள். எதில் நஷ்டம்? இந்த உலகத்திலும் மறுமையிலும் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக எமக்கு உணர்த்துகிறார். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, தொழுகையின் சிறப்பை கேளுங்கள் முஃமின்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து, உங்களுடைய வீட்டின் வாசலின் அருகே ஆறு ஓடுகிறது, அந்த ஆற்றில் ஒவ்வொரு நாளும் 5 முறை நீங்கள் குளித்தால் உங்களுடைய உடம்பில் உங்களிடத்தில் அழுக்குகள் ஒட்டுமா, அழுக்குகள் இருக்குமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எந்த அழுக்கும் இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபதாலிக மஸலுஸ் ஸலவாத்தில் ஹம்ஸ் யம்ஹுல்லாஹு பிஹின்னல் ஹதாயா. இந்த உதாரணம் எதற்கு உதாரணம் தெரியுமா? தொழுகைக்கு உதாரணம். நீங்கள் தொழுதால் எப்படி ஒவ்வொரு நாளும் 5 முறை நீங்கள் குளித்தால் உங்களுடைய உடம்பில் அழுக்குகள் இருக்காதோ, அது போன்று பாவங்களை அல்லாஹ் அழித்து விடுவான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து மிக உயர்ந்த கேள்வியை கேட்டார்கள், அலா அதுல்லுக்கும் அலா மா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா வ யர்ஃபஉ பிஹி தரஜாத். உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு உங்களுடைய அந்தஸ்துகள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்பட வேண்டுமா? யாருக்கு வேண்டாம் இந்த சிறப்பு? யாருக்கு வேண்டாம் இந்த சிறப்பு? பாவங்களையும் செய்து செய்து அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை ஒவ்வொரு நாளும் குறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எமக்கு இந்த கேள்வியுடைய பதில் மிக முக்கியமானது இல்லையா? கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் பேசுவது மனோ இச்சை அல்ல, அல்லாஹ்வுடைய வஹி. கேட்டார்கள், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு உங்களுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்பட வேண்டுமா? ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்பாஹுல் உதுஇ அலல் மகாரிஹ், கடினமான நேரத்தில் உதுவை மேற்கொள்ளுங்கள். வ கஸ்ரத்துல் குதா இலல் மஸ்ஜித், தொழுகைக்காக பள்ளிக்கு அதிக எட்டுகளை வைத்து நடந்து செல்லுங்கள். மேலும் சொன்னார்கள், வம்திதாரு ஸலாத்தி பஅத ஸலாம், ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பாருங்கள். அல்லாஹு அக்பர். ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பாருங்கள். எதிர்பார்த்தால் ஃபதாலிகுமுர் ரிபாத், ஃபதாலிகுமுர் ரிபாத், ஃபதாலிகுமுர் ரிபாத். அதுதான் அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களை இணைத்துக் கொள்ளுதலாகும், அல்லாஹ்வுடைய பாதையில் இணைத்துக் கொள்ளுதலாகும், அல்லாஹ்வுடைய பாதையில் இருத்தலாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய